ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய விலாகில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் சொர்க்கமான ஊட்டிக்கு வந்துட்டு நீங்கள் கிளம்புறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து பிளான் பண்ணலாம், எப்படியெல்லாம் தயாராகலாம், என்னென்ன பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாம், எந்த ஆர்டரில் விசிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிளாக் தண்டர் பார்த்திங்கன்னா வந்து ஊட்டியோட அடிவாரத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து மேட்டுப்பாளையம் ரோடு. ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் இந்த ஆட் வந்துட்டு பார்த்துருப்போம். ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்துட்டு வரும். எனக்கு இதை பார்த்ததுமே தெரியாமல் வந்தது. ஊட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னா இந்த தூரி பாலம்னு சொல்லலாம். இந்த இடத்த வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்து ஒரு சின்ன செக் போஸ்ட் வந்துட்டு போகணும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அலுமினியம் பாலம். ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ அலுமினியம் பாலமுக்கு வந்துட்டு இந்த பாலம் வந்து ரொம்ப வந்துட்டு பெயர் போனது. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜர்க்கு காரணம் எதில் வந்துட்டு அந்த செக்கிங் வந்துட்டு போகுது. அதனால் வந்து ஃபோன் வந்து டக்குன்னு வந்து கீழே இறக்கிட்டேன். செக்கிங் வந்து மெயினாக வந்து பாஸ் போட்டிருக்கிறோமான்னு சொல்லி பார்ப்பாங்க. பாஸ் வந்துட்டு நாங்கள் போன டைம் வந்துட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து போட்டாச்சு. பாஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆச்சு போடுறதுக்கு. ஸோ வந்து ரொம்ப லேட்லாம் ஆகலை. ஸோ நம்ம பாஸ் எல்லாம் காட்டிட்டு அதில் வந்து எத்தனை பேர் வந்து அதில் குறிப்பிட்டுக்கிறோமோ அத்தனை பேர் தான் வண்டியில் இருக்கிறோமான்றதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்ததும் அப்போ நம்ம வண்டி கிளியரன்ஸ் வந்து பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா டக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் பசங்களோட போனீங்க அப்படின்னா எல்லா பேப்பர்ஸும் காட்டினா தான் வந்துட்டு கிளியராக இருந்தால் தான் மேலே அனுப்பிச்சி விட்றாங்க. இல்லைனா அப்படியே வந்துட்டு ரிட்டன் அனுப்பிச்சி விட்றாங்க. நாம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து மேலே வந்துட்டோம். ஸோ அந்த பெண்டெல்லாம் வந்து சுற்றி வந்து ஏறி முடிச்சாச்சு. இந்த இடம் வந்து இந்த வியூ வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக மழை வர மாதிரி வந்துட்டு இந்த மேகம் இருக்கவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நிப்பாட்டணும். நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த முட்டிக்கால்ன்ற ஒரு விஷயத்தை சுத்தமாக மறந்துட வேண்டியது தான். அதுவும் இங்கெல்லாம் டிராஃபிக்குன்னு ஆச்சுன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குது. என் முட்டிக்கால் என்னால் வந்து உணரவே முடியல, அவ்வளோ வந்து வலி எடுத்துருச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மேனுவல் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து டிராஃபிக்கில் எப்படி வந்து மேனுவல் வண்டி வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கும் கொஞ்சம் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சின்ன அட்வைஸுங்க, நீங்கள் கண்டென்ட்டும் பண்ணுறீங்க, டிரைவிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா உங்களை ஒழுங்காக யாரும் ஃபோட்டோவும் பிடிக்க மாட்டாங்க, உங்களை வீடியோவும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரையும் நல்லா ஃபோட்டோவும் பிடிப்பீங்க, வீடியோவும் பிடிப்பீங்க, பத்தாததுக்கு டிரைவிங்கும் பண்ணுவீங்க. ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வாங்கிக்கிட்டேன். செல்ஃபி ஸ்டிக்கோட புண்ணியத்தால் தாங்க என்னை நிறைய பிளேசஸில் நானே கவர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் ஏறி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து வாட்டர் ஏடிஎம்னு வந்துட்டு ஒன்று பார்த்தேன். ஸோ இது வந்து நான் இப்போ தான் வெரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த வாட்டர் ஏடிஎம் ஒர்க் ஆகுதுங்க. ஒரு வழியாக நம்ம ஏறி வந்துட்டோன்னு சொல்லி நினச்சி பார்த்தா அந்த சைன் போர்டில் ஊட்டிக்குன்னா 21 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருந்தது. அட பாவத்தை அப்படின்ட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம இப்போ மேலே பக்காவாக ஏறி வந்தாச்சு. அந்த 21 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். ஸோ இங்கே நம்ம வந்ததுமே ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர். அதாவது இந்த ட்ரைனிங் வந்துட்டு இங்கே கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங்கு, இந்த பேஸ் கேம்ப் ட்ரைனிங், இது எல்லாமே வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு இடம் வந்துட்டு ஊட்டியில் இருக்குது அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஆல்சோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ இந்த சைன் போர்டுக்கிட்டேருந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம ரூம் வந்துட்டு வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இங்கே தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒரு 6 மணி நேரம் பயணத்தை முடிச்சு இப்போ வந்து ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் வெல்லா டேவிஸ் டேல் அப்படின்னு ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது. இது வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து எல்லா வியூ பாயிண்ட்டு, அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எல்லாமே பக்கம்தான். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஆக்சுவலி பார்க்கிங்கு வந்துட்டு நீட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வெளிலேருந்து பார்க்குறது ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 6 to 7 வீடுகள் வந்துட்டு பேக் டு பேக் இருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வித் பால்கனி நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரூம் என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறீங்க, டிவியெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. பார்த்திங்கன்னா ரூமும் செம்ம நீட்டாக வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது செம்ம க்ளீனாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பாருங்கள், நான் பாத்ரூம் முதல் கொண்டு எல்லாமே காட்டுறேன். எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ரூம் வந்துட்டு கூகுளில் வந்து பார்க்கும்போது பால்கனி நிறைய
ஏன்னா உங்களுக்கு வந்து பால்கனி வியூ வந்து காட்டுறேன், உண்மையிலே செம்மையாக காட்டுறேன். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வாங்க உங்களுக்கு நான் வந்து பால்கனி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாலாம் வந்து ஒரே மாதிரி இருட்டாக இருக்கா, பெரிய கிரவுண்ட் மாதிரி எல்லாம் தெரியுதா. ஸோ இந்த இடத்த வந்துட்டு அப்படியே பாருங்கள். நான் உங்களுக்கு இதை அப்படியே காலையில் வந்துட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஹோட்டல் துர்காவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. வேறு ஹோட்டல்ஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஆல்சோ டேஸ்ட் வந்து சுமாராக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம ட்ரிப்போட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த தேவதாரு மரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட மருத்துவ குணங்களா இல்லை என்ன குணங்கள் அப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த ரூட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து ரசித்து வந்துட்டு ட்ரைவ் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் கூட போகலாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து போகலான்னு வந்து பேசிகிட்டு இருந்தேன் பேக்ரவுண்டில். ஆனால் நான் நிஜமாகவே வந்து ஹார்ஸில் வந்து மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறது வந்துட்டு பார்த்தேன். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சீசன் டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப சிரமம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தான் பார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்து பெரிய ஏரியாவாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிறதுனால பெரிய ஏரியாவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன ஏரியா தான். வழக்கமாக சுடியில் தான் வந்து சேர்ந்து வெளியே வருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ வண்டியில் பார்க் பண்ணிவிட்டோம். நம்ம வந்து இப்போது இறங்கி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து இந்த டிக்கெட் பூத் வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட்கான டிக்கெட் பூத் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சன் வந்து 30 rupees வந்து வாங்குறாங்க. வந்து லெஸ் தேன் 10 வயசு கம்மியாக இருக்கிற எந்த குழந்தைங்களுக்குமே வந்து டிக்கெட் வந்துட்டு வாங்குறது கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். போட்டோ திரும்ப செம்மையாங்க கொல்லம்பா செம்மையாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி பாருங்களேன், இப்போ தான் ஆக்சுவலாக அந்த பைன் ஃபாரஸ்ட்டோட அழகே பார்க்க முடியுது. அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ உயரமா. இங்கே பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த பிளேசஸ் வந்து 2 நாளுக்கு வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்டர்னு கொடுத்துருக்கேன்.
இது வீடியோ வந்து பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைம் வந்து சேவ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இந்த 6 to 7 இடங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ 2 நாளில் மேக்ஸிமம் நீங்கள் இவ்வளோ தான் பார்க்க முடியும். இல்லை இந்த இடங்கள்லாம் பார்த்தது பத்தில் என்ன பிளேஸஸ் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இன்னொரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 நாள் வந்து நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே வந்து குறைஞ்சபட்சம் 3 நாள் வந்து பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஊட்டியை வந்துட்டு ஒரு 20% கவர் பண்ண முடியும். இந்த 2 நாளுக்கான பிளான் ட்ரிப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோலேயும் வந்துட்டு போட்டேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட சேர்த்து மொத்தம் 6 வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா வீடியோக்குமான லிங்க் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போய் எப்படி போகிறது, என்னென்ன வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராக வந்துட்டு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க.